அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆராதனா. இன்று பிறந்த நாள் காணும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களை வாழ்த்த எனக்கு வயதில்லை. எனவே அவரை வணங்கி நம்முடைய சமத்துவ நாயகனை பற்றி ஓரிரு வரிகள் பேச வந்துள்ளேன். இன்று நாம் கொண்டாடுவது ஒரு பிறந்த நாள் மட்டுமில்லை, சமத்துவம், மனிதத்துவம் மற்றும் மக்களின் நலனை வலியுறுத்தும் ஒரு தலைவரின் பயணத்தையும் தான். அன்றே வள்ளுவர் பெருந்தகை ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த குறளில் எடுத்துரைக்கிறார். அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர் இயல்பு. அதாவது அச்சமின்மை, ஏழை குதவுதல், அறிவு மற்றும் ஊக்கம் என்கிற 4 குணங்களும் ஒரு அரசனுக்கு மிக முக்கியமானவை. இந்த குறளுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நம் முதல்வர் தான். சாதி, மதம், இனம், மொழி, நிறம், வர்க்கம், பொருளாதாரம் மற்றும் பாலினம் என்று எந்த வேற்றுமையும் இல்லாமல் அனைவரையும் சமமாக பார்க்கும் தலைவர் என்பதை தாவேகாவின் கொள்கை தலைவர்கள் யார் யார் என்பதை பார்ப்பதன் மூலம் புரிந்து கொள்ளலாம். தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், கர்ம வீரர் காமராஜர் வரிசையில் இதுவரை எந்த அரசியல் கட்சியும் அறிவித்திராத வகையில் வீரமங்கை வேலு நாச்சியாரையும் பெண் போராளி அஞ்சலை அம்மாளையும் கொள்கை தலைவர்களாக அறிவித்தது மூலம் இவர் ஒரு மிகச் சிறந்த சமதர்ம சமத்துவவாதி என்பது நன்றாக தெரிகிறது. அரசியல் சாக்கடை என் நிலைமை மாறி இன்றைக்கு அதை தெளிந்த நீரோடையாக பார்க்க முடிகிறது என்றால் அதற்கு காரணம் பணம் படைத்தவர்களால் மட்டும்தான் அமைச்சர்களாக முடியும் என்று நிலை மாறி சாமானியனுக்கும் சட்டசபை கதவுகள் திறக்கும். அங்கு மக்களின் குரல்களாக அவர்களின் கோரிக்கைகள் ஒலிக்கும். இதற்கு காரணம் இவருடைய பொருளாதார பேதமற்ற சமத்துவம் தான். சட்டசபையில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் பல துறைகளில் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம் என்ற மகாகவி பாரதியின் வரிகளை மெய்ப்பித்து காட்டுகிறது இவருடைய பாலின பேதமற்ற சமத்துவம். ஒரு தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கும் மக்களில் ஒருவரால் தான் அந்த தொகுதியில் ஆட்சியை பிடிக்க முடியும் என்னும் நிலை மாறி மக்களுக்கு பணிபுரியும் எண்ணம் யாருக்கு இருந்தாலும் அவர் அந்த இடத்தில் வெல்லலாம் என்பதை நிரூபித்து விட்டது இவருடைய மதம் சார்ந்த பேதமற்ற சமத்துவம். அரசியலிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை சட்டசபையில் நிரூபித்து விட்டது இவருடைய சமத்துவம். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் என்கிறார் வள்ளுவர். இன்று நாம் கொண்டாடுவது ஒரு ஒப்பற்ற தலைவரின் பிறந்த நாள் மட்டும் இல்லை, சமத்துவத்தை வெறும் வார்த்தையில் மட்டும் சொல்லாமல் செயலிலும் செய்து காட்டிய ஒரு தன்னிகர் இல்லா தலைவரின் இந்த பூமிக்கு வந்த சிறந்த நாள். இந்த நல்ல நாள்ல எனக்கு ஒரே ஒரு கவலை தாங்க. இப்படிப்பட்ட சிறந்த தலைவருக்கு நான் வாக்களிக்க இன்னும் 10 வருடம் காத்திருக்கணும். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற, என்றும் எல்லாம் நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னால, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னால. என்னுடைய வார்த்தைகளை இந்த தலைவருக்கு வாழ்த்துக்களாக வழங்கி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராவணம் அவண்டா, ஒத்தையில் நிற்கிறயமண்டா, அத்தனை பின்மமும் அவண்டா, உலகாண்டவண்டா. நம் தலைவர் தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்களின் வாழ்த்துக்களோடு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாசமிகு பொதுச் செயலாளருமான அமைச்சர் திரு ஆனந்த் அண்ணன் அவர்களுக்கும் அமைச்சர் திரு ராஜ்மோகன் அண்ணன் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு தளபதி அவர்களின் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 10 வருடத்துக்கு முன்பு ஜூன் 22 பிறந்த நாள் காணும் இளைய தளபதிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 5 வருடத்திற்கு முன்பு ஜூன் 22 பிறந்த நாள் காணும் தளபதிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 3 வருடத்திற்கு முன்பு பிறந்த நாள் காணும் தலைவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த 2026 இந்த வருடம் ஜூன் 22 பிறந்த நாள் காணும் இளைய தளபதி தலைவர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எவ்வளவு பெரிய மாற்றம்! இந்த மாற்றம் நமக்கான மாற்றம், தமிழ்நாட்டிற்கான மாற்றம். எங்கள் நெஞ்சமெல்லாம் குடியிருக்கும் அன்பு தலைவா, எங்கள் தமிழக முதல்வா, எதிரிகளை வதம் செய்யும் பார்ப்போற்றும் மன்னவா, வாழ்க வாழ்க.
பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிய மன்னர்களே, என்னென்ன ஆட்டம் நீங்க, எங்க ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். வெற்றி மகன் வழிதான் இனிமே எல்லாமே சொல்லி சொல்லி சரித்திரத்தில் பேர் பொறிப்பான், நெஞ்சில் அள்ளி காத்தில் நம்ம தேன் தமிழ் தெளிப்பா. இன்னும் உலகம் மேல தங்க தமிழ பாட பச்சை தமிழ் உச்சி புகழ் ஏசிற்கும் வாராயோவா ராய். நீ அன்பா வந்தா ஒளி கொடுப்போம், நீ வம்பா வந்தா சுளுக்கெடுப்போம். இது சட்டமன்றத்துக்கும் பொருந்தும். பி கேர்ஃபுல். 6 மாசத்துக்கு முன்னாடி எங்க வீடே ஒரே ரணகலமாயிருச்சு. ஏன் தெரியுமா? சில பேர் சொன்னாங்க 2026ல எங்க அப்பா வருவாருன்னு சொல்லி சொல்லி எனக்கு ஒரே பயமாயி எங்க வீட்டில் இருக்கிற எங்க அப்பாவை தூங்க விடாம, சாப்பிட விடாம, ஒழுங்கா ரெஸ்ட் எடுக்க விடாம, இந்த 2026 எங்க அண்ணன் வரணும்னு எங்க அப்பா வேற ஒழுங்கா ரெஸ்ட் எடுக்க விடாம ஓடுன்னு வீட்டை விட்டு விரட்டி விடவே வீடு ரணகலமாச்சு. இப்ப என்னாச்சு? தமிழ்நாட்டு அரசியலே ஆட்டம் கண்டு இன்னும் சில பேர் தெரியாம இருக்காங்க. அதுக்கு ஒரே காரணம், ஒரே முகம், ஒரே பெயர், நம் தலைவர் தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான். இன்றும் என்றும் நல்ல எதிர்காலம் உருவாகிட, ஊழல் இல்லா தமிழகம் உருவாக, சாதி சமய வேறுபாடு இல்லா தமிழகம் உருவாக, பெண்களுக்கு பாதுகாப்பான நாடு தமிழ்நாடு என்ற பேர் உருவாக ஒரே வாய்ப்பு, ஒரே நம்பிக்கை நம் தலைவர் தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான் என்று கூறிக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உற்சாகமான